இந்த கோக்கைனை முதல்ல மத்திய அரசும் தலையிட்டு தடுக்கணும். ஏதோ இந்த அரசு தான் அந்த அரசாலாம் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வர்றதுனால அவர்களுக்கு பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவுதான் நடக்குதுன்றதை பார்த்து முதலமைச்சரும் வெட்கப்படணும் தான். கடுமையான வார்த்தை தான். ஏன்னா அவர் தான் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. எப்படி போதைப் பொருள் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள? வந்துடுச்சு. எப்படி பரிமாறுதல் நடக்குது? அப்ப உளவுத்துறை, சட்டம் ஒழுங்கு கமிஷனர், அதுக்குன்னு இருக்கிற போதை தடுப்பு பிரிவு போலீசார், இவங்களாம் என்ன பண்ணாலும் கேள்வி வருதுல்ல. சரி, நடந்து இப்ப என்ன தெரியுமா நடத்தணும்? சீமான் சொன்ன வார்த்தை நான் அதை ஆமோதிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஒரு அப்பாவி நடிகர் அல்லது ஒரு நடிகர் 1 கிராம் வச்சதுக்கு இப்படி போய் பிடிக்கிறீங்களே, என்னுடைய சஜஷன் ஒன்று சொல்லட்டுமா சார்? தமிழ்நாட்டின் உச்சபட்ச நடிகர்கள் 10 பேர், குறைஞ்சது 10 பேர் இன்னைக்கும் கோக்கைன் பயன்படுத்துறாங்க. அவர்கள் நடத்துற பார்ட்டியில கலந்துக்கிற நடிகைகள் அத்தனை பேரும் போதைப் பொருள், கோக்கைன் நான் தெரிஞ்ச பேரை சொல்றேன், எனக்கு தெரியாத பேர் எல்லாம் எவ்வளவோ இருக்கு, டெக்னிக்கல் நேம் பயன்படுத்துறாங்க. இந்த அரசுக்கு துணிச்சல் இருந்தால் சத்தம் இல்லாம ஒரு ரைடு, அந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடங்கள் உளவுத்துறைக்கும் தெரியும். சினிமா துறைக்குள்ளேயும் உளவுத்துறை ஊடுருவ முடியும். அப்படி பார்ட்டி நடக்கிற இடத்துல ஒரு 10 நடிகைகளை பிடிச்சிட்டு போய் ஒரு ரத்த மாதிரி எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் பயன்படுத்தான். நிஜமாகவே துணிச்சலுள்ள அரசாக இது இருந்தால், ஸ்ரீகாந்த் போன்ற ஒரு என்ன சொல்றது வாயில்லா பூச்சிகளை, அவர் சட்டவிரோதம் பண்ணவர் தான், பூச்சி சட்டவிரோதம் பண்ணியிருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும் சட்டப்படி. நான் சொல்றேன், ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். வாயில்லா பூச்சியான ஸ்ரீகாந்த் மேல நீங்க காட்டுற வேகத்தை உச்சபட்ச நடிகர்கள் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சில பேர் திருந்தி ஆன்மீகத்தின் பாதையெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அந்த நடிகர்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஸ்ரீகாந்துக்கே சில லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிற போது, ரசிக்கிறவங்க இருக்கிற போது, ரசிகைகளும் இருக்கிற போது, கோடிக்கணக்கான இளைஞர்கள், மக்கள் பார்த்து ரசிக்கிற நடிகர்களும் இன்னைக்கு அதே போதையை பயன்படுத்துறாங்க. இந்த அரசு எவ்வளவு நாள் வேடிக்கை பார்க்க போகுது? 45 நாள்லாம் இல்ல, பயன்படுத்துறாங்களா இல்லையா தெரிஞ்சு 48 மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஆனால் இன்னொன்னே நான் சஜஷனா சொல்றேன், வெளிநாடுகள்ல ஓராண்டு வரைக்கும், இப்ப நீங்க இன்னைக்கு பயன்படுத்திட்டீங்க ஒரு கோக்கைனா, 1 வருஷம் கழிச்சும் 1 வருஷத்துக்குள்ள வரைக்கும் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு தலைமுடியை வைத்து கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் வசதியும் சட்ட அனுமதியும் இருக்கு. அந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. 4-5 பிரபலத்தை பிடிச்சு உள்ள போட்டாதான் அவர்களை பின்தொடர்கிற, அவர்களை ரசிக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஒரு பயம் வரும். தலைவருக்கே இந்த கதினா அப்படின்ற அந்த பயம், மாரல் பியர் முதல்ல கீழே வரணும் சார். திரும்ப சார், ஏதோ அந்த நடிகர் மேல இருக்கிற கோபத்துல அந்த நடிகர்களை நானும் ரசிக்கிறவன் தான், அந்த உரிமையோட தான் இந்த கோபம் எனக்கு வருது. அவங்கள ஒரு 10 பேரை பிடிச்சு அந்த டெஸ்ட்டை நடத்தி, இந்த 10ல் 4 பேரை பிடிச்சு உள்ள போட்டாதான் தமிழ் திரையுலகம் பிழைக்கும். இல்லாட்டி போதையில தான் அது சீரழியும்.